திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற அதே சூழ்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சுமார் 18 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கடலூர், மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட சுமார் 18 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் பொழுது இந்த மழையின் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியிலே அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு சூழ்நிலை எந்த விதத்திலும் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தையும் பாதிக்காதிருக்க பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர் கன மழையினாலே அழிவு எந்த பகுதியிலும் ஏற்படாதிருக்க கர்த்தர் மனமிறங்கி சூழ்நிலையை ஆண்டவர் தாமே இயல்பான ஒரு சூழ்நிலையாக மாற்றி தேவையான பகுதிக்கு ஆசீர்வாதமான மழையை மாத்திரம் கர்த்தர் தந்தருள பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய வானிலை ஆய்வு மையமானது தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை நிமித்தமாக சுமார் 18 மாவட்டங்களிலே ஆண்டவரே மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, இந்த எச்சரிக்கை நிமித்தமாக ஆண்டவரே மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆண்டவரே 2 வளிமண்டல காற்று அழுத்தமானது உருவாகி இருப்பதாக கூறப்படுகிற இந்த செய்தியை அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உண்டாயிருக்கிற வளிமண்டல காற்றழுத்தம் நிமித்தமாக ஆண்டவரே புயல் ஒருவேளை உருவாகி ஆண்டவரே அது அழிவுக்குரிய மழையை கொடுக்குமோ என்று அஞ்சப்படுகிற அந்த சூழ்நிலையை நாங்கள் உம்முடையத்திலே தெரிவித்து பாரத்தோடு இதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதத்திலும் இந்த வளிமண்டல காற்றழுத்த மானது அதிகப்படியான ஒரு பாதிப்பை உருவாக்கி அது நிமித்தமாக மழையின் கொடூரம் எந்த மாவட்டத்திலும் அழிவை உண்டாக்காதிருக்க நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். இதனுடைய ஆண்டவரே அழுத்தமானது, இந்த வளிமண்டல காற்றழுத்தமானது வலுவிழந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பகுதியிலும் அழிவு நேரிடாதபடி இயல்பு வாழ்க்கை மக்களுக்கு பாதிக்கப்படாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். இயற்கை பேரிடர்களினால் தமிழகத்திலே அழிவு நேரிடாதபடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.